கருத்து சொல்ற யாராவது வீடு வீடுக்கு போய் ஓட்டு கேட்கிற பெருமக்களே, வீடு வீடுக்கு போய் அங்கே வாழ்கிற என் மக்களிடத்தில் கேளுங்கள். அனல் மின்சாரத்தை பெருக்க வேண்டுமா, அந்த நீட்டிப்பு வேண்டாம் அவன் கேளு. ஒரு தனிப்பட்ட முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் வளர்ச்சி என்று கட்டமைப்பதை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள்? போர் நடந்து பேரழிவு நடந்த பிறகு கூட மக்களை குடியேற்றி விட முடியும். ஆனால் அணு உலை, இந்த நிலக்கரி இதெல்லாம் எடுத்த இடத்தில், நிலக்கரி அணு உலை வெடித்த இடத்தில் மக்களை மறுபடி குடியேற்ற முடியாது. இதை நல்லா கவனிச்சுக்க. ஏன் காற்றாலை மின்சாரத்தை அரசு செய்வதில்லை? ஏன் சூரிய ஒளி மின்சாரத்தை அரசு செய்வதில்லை? யாராவது பதில் சொல்லு. ஆனால் ஒரு நாள் வாழ்வதற்கு இடமில்லை என்று வரும்போது எங்களை தேடு. நான் இருந்தா வாரேன், இல்லைன்னா ஒன்னா இருக்க கத்துக்கணும். அத உண்மையை சொல்ல ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதை கத்து கொடுத்தது யாருன்னா வந்ததுல காக்கா மாதிரி கரு 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 கருன்னு கத்திட்டு போறவனுக்கு என்ன தெரியும்? வெளியில இருந்து வர எதுக்காக வராங்க? என்ன கிடைக்கும்? இன்னைக்கு சொன்னாங்க 5000 பேர் குறைக்க முடியுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் உயிர் வாழும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டீ கடை வைப்பாங்க, ஒரு மளிகை கடை வைப்பாங்க, எல்லா வகையிலையும் அங்க வாழ்வாங்க. எத்தனை பேர் வாழ முடியும்? ஒரு லாரி வரும், ஒரு கிரைன் வரும், அத்தனைக்கும் வேலை செஞ்சு கொடுக்க. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 1000 பேர் நிரந்தர ஊழியர் செய்வாங்க, 5000 பேர் நிரந்தர ஊழியராக இருப்பாங்க, 5000 பேர் கான்ட்ராக்ட்ல போவாங்க. இது போல பல திட்டங்களை கொண்டு வந்த அரசு தான் தலைவர் கலைஞருடைய அரசு. நீ திருவத்தூர்ல இருந்து வந்திருக்கியா? நீ எங்க இருந்தோ வந்து ஏன் பேசுற அப்படின்னு கேட்டா, பெரியார் ஈரோட்ல தானே இருந்தாரு. ஈரோட்ல மட்டும்தான் அரசியல் பண்ணாரா? எல்லா இடத்துக்கும் வந்து தானே சமூக நீதி பேசிட்டு இருந்தாரு. அப்போ நம்ம மக்கள் வந்துட்டு வளரவே கூடாது. பகிரங்கமா அவங்க சொல்லணும்னா நம்மள ஏமாத்துறாங்க. சத்தியமா சொல்றேன், நம்மள ஏமாத்துறாங்க. யூஎன்ல இருந்தும் வேர்ல்டு பேங்க்ல இருந்தும் அவ்வளோ ப்ராஜெக்ட் வருது. சஸ்டைனபிலிட்டி, ரினியூவபிள் எனர்ஜி, அவ்வளோ ப்ராஜெக்ட் பண்றான். எங்க பண்றான்? அண்ணா நகர்ல பண்றான், பெசன் நகர்ல பண்றான். ஏன் எங்க ஏரியாக்கு அது வர மாட்டேங்குது? சும்மா அவர் சொல்றாரு வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசுறாங்கன்னு. அவர் பேசுறதும் வாய்ப்பு வந்த மாதிரிதான் இருக்கு. யாருமே இங்க ஒழுங்கா பேசவே கிடையாது. நேற்று பேஞ்ச மழையில பூத்த காலா மாதிரி ஒரு சின்ன பொண்ணு அது பேசுறாங்க. இது வந்து எல்லாம் அடாவடியா பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க. எதுவுமே இல்ல. ஏதோ வந்த வாய் பூச்சி மாங்காய் பூச்சி பேசுறதா இல்ல. சும்மா வீட்டுல உட்காந்து பண்ண முடியாது. வரவங்க பேசுறாங்க. யாராவது திருவொற்றியூர்ல இருக்கவங்க பேசுறாங்க. கரெக்ட். வெளியில இருக்கவங்க என்ன சொல்றாங்க? சுற்றுச்சூழல் வரேன், நான் வந்து பொலிச்சு போட்டு வரேன். யார் சொல்றாங்க? ஒரு கம்பெனி வந்தா, ஒரு திட்டம் ஒண்ணு வந்தா 10 பேருக்கு பாதிப்பு இருக்கும், 1000 பேருக்கு நன்மை இருக்கும். ரெண்டுமே எல்லாமே சரியாக சொல்லுங்க.